இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் சொல்லுகின்றார், நான் அவர்களுடைய கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய மக்களாக இருப்பார்கள் என்று. கடவுள் தானாக முன்வந்து, நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள், உங்களை ஒன்று சேர்க்க வேண்டியது என் கடமை, உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் உங்களுக்கு கடவுளாக இருந்து அனைத்தையும் செய்வேன் என்று உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றார். இன்றைய பதிலுரை பாடலை நாம் வாசிக்க கேட்டோம். ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஒரு ஆயன் எவ்வாறு தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கின்றாரோ அதே போன்று கடவுள் தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்திடுவார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். இந்த உருவகத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய உண்மையான அன்பும் அர்த்தமும் நமக்கு நன்றாக விளங்கும். எந்த அளவிற்கு கடவுள் அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பொதுவாக ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்றார். உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு எந்த ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து சமாளித்து தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கின்றார். ஆனால் அந்த ஆடுகள் அந்த ஆயனுக்காக என்ன செய்கின்றன என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் நமக்கு நன்றாக தெரியும். ஆடுகள் பொதுவாக ஆயனுக்காக என்று எதுவும் செய்வதே கிடையாது. ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைகளை அழைத்து செல்லுகின்றான் மேய்ச்சலுக்கு என்று. அந்த ஆடுகளுக்கு தேவையான உணவுகள் அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அந்த ஆடுகளுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்காக தனது உயிரையும் கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆடுகள் அந்த ஆயனுக்காக என்ன கொடுக்கின்றன? எதுவுமே கொடுப்பது கிடையாது. ஆனால் அந்த ஆயன் அந்த ஆடுகளிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? அந்த ஆயனுடைய குரல்களுக்கு அந்த ஆடுகள் செவி கொடுக்க வேண்டும் என்பதை தான் எதிர்பார்க்கின்றார். அதற்கான காரணமும் எதற்காக என்று ஆராய்ந்தோம் என்றால் அந்த ஆடுகளுடைய நலனுக்காகத்தான். அந்த ஆடுகள் அந்த ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுத்தால் எந்தவித ஆபத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் அவன் அதை பாதுகாப்பான். ஒருவேளை அந்த ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் தான் அவைகள் வழிமாறி வேறு இடங்களுக்கு சென்று ஆபத்தில் சிக்கிக்கொள்ள நேரிடும். எனவே இந்த ஆடுகள் ஒன்றுமே செய்வது கிடையாது. ஆனால் அனைத்தையுமே அந்த ஆயன் தான் செய்து கொண்டிருக்கின்றார். எனவேதான் கடவுள் தன்னை ஒரு ஆயராக இங்கே காட்டுகின்றார். தன்னை ஒரு ஆயராகவும் தன்னுடைய மக்களை மந்தையாகவும் காட்டி, நான் உங்களுக்கு அனைத்தையும் செய்வேன், நான் உங்களை பாதுகாப்பேன் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். 10வது அதிகாரத்திலே 11வது வசனம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆடுகள் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு, அந்த வாழ்வை முழுமையாக பெறும் பொருட்டே நான் வந்துள்ளேன். நல்ல ஆயன் ஆணை, நல்ல ஆயர் தம் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயராக தன்னுடைய மக்கள் அனைவருக்காகவும் தன் உயிரை கொடுப்பதாக அவர் சொல்லுகின்றார் 10வது அதிகாரத்திலே. இன்று நாம் வாசித்த நற்செய்தியானது 11வது அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்வு. இதிலே கயபா என்கின்ற அந்த நேரத்திலே அந்த ஆண்டிலே தலைமை குருவாய் இருந்தவர் எழுந்து சொல்லுகின்றார், ஒரு மனிதன் தனது இனத்திற்காக அழிவது உயிரை கொடுப்பது சிறந்தது என்பதை சொல்லுகின்றார். அவர் இதை இறைவாக்காக சொல்லிவிடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது உயிரை கொடுப்பதற்காக யாருக்காக என்றால் இஸ்ராயேல் மக்களுக்காக மட்டுமல்ல, மாறாக சிதறிண்டிருக்கின்ற அனைவருக்குமாகவே, எல்லா மக்களுக்காகவுமே தனது உயிரை கொடுப்பதற்காக இன்றைய உலகிற்கு வந்திருக்கின்றார் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஆடுகள், தன்னுடைய மக்கள் நிலை வாழ்வை அதுவும் முழுமையாக பெறும் பொருட்டு தனது உயிரை கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் கடவுளுடைய அன்பும் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் 7வது வசனங்களிலே புனித பவுலடியார் எடுத்து சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நேர்மையாளர் ஒருவருக்காக இவ்வுலகிலே யாரேனும் தனது உயிரை கொடுப்பாரோ? ஒருவேளை அப்படி யாரேனும் கொடுக்கின்றார் என்றால் அது அரிது. ஆனால் நாம் பாவிகளாக இருந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்தார். இதன் மூலமாக கடவுள் இந்த உலகின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொல்லுகின்றார். நேர்மையாளருக்காகவே இந்த உலகத்தில் யாரும் உயிரை கொடுப்பது கிடையாது. அப்படி யாரேனும் கொடுக்கின்றார்கள் என்றால் அது அரிதான ஒரு காரியம்.
ஆனால் பாவிகளாக இருந்த பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் மீட்க பெற வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், நிலைவாழ்வை பெற வேண்டும், அதுவும் முழுமையான நிலைவாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக என்று தனது உயிரை கொடுத்திருக்கின்றார். அதன் மூலமாக தனது அன்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுள் நல்ல ஆயனாக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஆடாக நாம் அவருடைய மக்களாக இருந்து நான் என்ன செய்கின்றேன், ஒரு மகனாக ஒரு மகளாக இருந்து எனது ஆண்டவர் எனக்காக அனைத்தையும் செய்கின்றார், அவருக்கு நான் என்ன செய்கின்றேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுள் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றை ஒன்றுதான். நல்ல ஆடுகளாக அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற மக்களாக இறைவன் நம் ஒவ்வொருவரை வாழ அழைப்பு விடுக்கின்றார். அவர் எதிர்பார்ப்பது நாம் அவருடைய குரல்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவருடைய குரலுக்கு ஏற்ப நாம் வாழுகின்ற பொழுது அந்த நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே இறைவன் நமக்காக அனைத்தையும் செய்கின்றார், நமக்காக உயிரையும் கொடுத்திருக்கின்றார், நமக்காக எது வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கின்றார். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதுதான். ஆமீன்.